நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகான இந்த இரவு நேரத்தில் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் காலையில் முழிச்சா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் மனசு பக்கு 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 திக்கு 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 திக்குன்னு இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கண்டிப்பாக வருவார், இல்லைன்னா நம்ம வெண்பா குட்டி நம்மளை தேடி வருவாங்க. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கிற வரையும் நாம் போராடினாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரனோ அதை நமக்காக போராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நாம் தான் போராடணும், நாம் இறங்கி வேலை செஞ்சாதான் அது நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு அவங்க வேலை செய்கிறாங்கடா டே, இவங்க வேலை செய்கிறாங்கடா டே, நமக்காகவும் செய்வாங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு பார்த்துன்னு இருந்தால் லாஸ்ட்டில் வாயில் விபூதி வச்சுட்டு தலையில் பொட்டு வச்சுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் இப்போ போயின்னு இருக்குது. சரி இப்படியெல்லாம் நடக்கட்டும்டா, எவ்வளவோ நடந்துச்சு, இதை என்ன சமாளிக்க முடியாதா, பார்த்துக்கலாம் போடாடே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருப்பாங்க. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் ஒரு பக்கம் எல்லாத்தையும் சமாளிச்ச வேண்டிய நேரத்தில் சமாளித்து தான் ஆகணும். முறிக்கொட்டா பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா முறிக்கொட்டாவும் காமெடியாக இருக்குது, அதனால முறிக்கொட்டாமே இருக்கும். சரி அப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் இந்த நிஷா கிட்ட வேற நல்லா சவடால் விட்டார். இதுக்கு மேலே உன்னால் என்னை கேள்வி கேட்க முடியாது, அந்த மாதிரி நான் பண்ணுறேன் போ, நாளைக்கே புது அம்மா புது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவே அவளை அம்மாவை ஏற்றுப்பா, அந்த மாதிரி ஒரு நேரம் காலம் எல்லாமே வரும். அந்த சமயத்தில் நீ முழிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே 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 ஏன்டா ஆல்ரெடி ஒருத்தையும் ஏமாற்றி தில்லுமுள்ள விளையாட்டெல்லாம் செஞ்சு இங்கே வந்து உட்கார வச்சேன், திருப்பியும் ஒருத்தரை கூட்டினார் பாரு, திருப்பியும் அவன் சென்டரில் ஓடுவா, நான் திருப்பி இங்கே வந்து நிற்கணும், எனக்கு என்ன காசாரம் சொல்லு. நீ ரொம்பவே ட்ரெஸ்ட்டாக அப்படியே ட்ரெஸ் ஆகுற, அப்படியே மைண்டெல்லாம் டிஸ்டர்பாக ஒரு பக்கம் அப்படியே வெண்பா குட்டிக்கு அப்படியே எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நீ அவளை பண்ணிட்டு இருக்க. அவள் நல்ல புள்ள, அவளுக்கு பொய்யான அம்மாவை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை உருவாக்கி ஒரு உலகத்தை அவளுக்குன்னு சொல்லிட்டு நீ கிரியேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அந்த உலகத்தை நீயே அழிச்சு விட்டுற. இந்த பொழப்பு எதுக்குடா உனக்கு, இந்த பொழப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்குறான். நிஷா கேட்குறதுன்னு ஒரு வார்த்தை நச்சுன்னு கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டாலும் சுருக்குன்னு கேட்டாலும் வேறு லெவலில் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே ஒரு பக்கம் கரெக்டுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க, அதனால் நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பண்ணுறது எல்லாமே தப்பானடா இருக்குடே, அவன் ஒன்று தப்பு பண்ணால் சொல்லலாம், 1000 தப்பு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, கரெக்டாக நம்ம நிஷா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெண்பா குட்டி கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் யாருமா வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு மல்லி அம்மா மட்டும்தான் வேணும், மல்லி அம்மா மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு 2 நாள் டைமு, உன் மல்லி அம்மா உன் கூட இருந்தால் உன்னை இங்கேயே விட்டு போயிடுறேன், அப்படி இல்லை நீ என் கூட வந்தால் அவனும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு எனக்கு ஓகே, எங்கள் டாடா இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி விட்டுறாங்க. அடடடா டாடா டாடா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா கட்ட புர்ருன்னு போயிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது வெண்பா குட்டிக்கு. அப்படி தென்மாண்டி சீமையிலே தேரோடு மீதியிலே மான் போல வந்தவனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம்.